கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து ஒரு தேவன். அவர் ஒரு மகா நல்ல, அதாவது சிலவங்க அவரை ஒரு மனிதனாக பார்த்து ஒரு காந்தி மாதிரி அவர் இந்த பூமிக்கு வந்து நல்லது செய்துட்டு போயிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி இல்லைங்க. இவர் உண்மையாலுமே ஒரு தேவன். தேவன் நம்மை மீட்பதற்காக ஒரு மனுஷனாய் வந்து நம்மளை என்ன செய்தார்? பாவத்திலிருந்து மீட்பதற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர் என்ன செய்தார்? 3வது நாள் உயிர் தெழுந்துட்டார். மரித்து அப்படியே போகவில்லை. அவர் 3வது நாள் உயிர் தெழுந்து பரமேறி அவர் பரலோகத்துக்கு போனதை நாம் பைபிளில் வாசிக்கிறதை பார்க்குறோம். நேரில் அவருடைய சீசர்களும் பார்த்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இவர் தேவனாய் இருக்க போய் தான் பல அற்புதங்களை செய்தார். பலரை சுகப்படுத்தினார். குருடர்களை பார்வையடை செய்தது, செவிடர்களை கேட்க வைத்தது, முடவர்களை நடக்க வைத்தது, குஷ்டரோகி சுத்தமாக்கினது, மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்கள். நல்லா யோசித்து பாருங்கள். மரித்தோரை உயிரோடு எழுப்பினதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, இவரை தேவனாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் பாக்கியவான்கள். இது நான் சொல்ல வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இவரை நம்புங்க. இவர் தான் உண்மையான தெய்வம். சரிங்களா? அதனால் நீங்கள் இவர் எவ்வளோ பெரிய நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். நீங்கள் பைபிளை வாசிங்க. அவர் எவ்வளோ அன்பானவர், எவ்வளவோ நேசிக்கிறவர், நம்மளை எவ்வளவாய் நம்மளை மன்னிக்கிறவர், எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை விடுதலை கொடுக்கிற நாயகன் இவர் மட்டும்தான். அதனால் இவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இவர்கள் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளை ஆவீங்க என்று இங்கே வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. சரிங்களா? கர்த்தரை கண்டடைங்க. தேங்க்யூ.